Hi friends, welcome to Smiley Boy Mom channel. இந்த வீடியோ நான் எதை பற்றி பேசியிருக்கேன்னா, நான் ஒரு புது கிரைண்டர் வாங்கினேன். ஸோ புதுசாக கிரைண்டர் வாங்கினா அதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் நான் வாங்கின கிரைண்டர். இந்த ட்ரம்மில் வந்து சும்மா டச் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். டஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அந்த செஞ்சு அப்படியே வரத்தால் அந்த கல்லோட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் அந்த தேய்ச்சதெல்லாம் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட் டைம் மாவு அரைச்சா அது எல்லாமே கலந்தே வந்துடும். கழுவினாலும் அது வந்து போகாது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பெரிய ட்ரம் வந்து 2 லிட்டர், சின்ன ட்ரம் வந்து சும்மா 1 லிட்டர் அளவுக்கு இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வடைக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமேன்றதுக்காக அது வாங்கினது. எனக்கு இது கூட வந்து ஆட்டா பிசைறதும் கோகோனட் துருவுறதும் வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்தது. இதுதான் நான் வாங்கியிருக்க கிரைண்டர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சின்ன ட்ரம்முக்கு வந்து நான் 1000 rupees பே பண்ணேன் தனியாக. ஸோ அது கூட செட்டாக, ஆனால் இது வந்து அதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்றதையும் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கல், அந்த ட்ரம் எல்லாத்தையுமே வந்து நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மார்க்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சி நம்ம வந்து கழுவிக்கலாம். சும்மா ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் நல்லா தேய்ச்சி நான் கழுவி எடுத்துக்கிறேன். ஸோ கழுவிட்டு நான் கிரைண்டரில் இதை இப்படி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ஒரு முறை இப்படி சுற்றி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து அதனோட பிளேஸில் போய் கரெக்டாக செட்டில் ஆகும். கரெக்டாக செட்டில் ஆகுதான்னு இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல் போடுங்க. இப்போ நான் எப்போயுமே வந்து கல் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுப்பேன். என்னால் வந்து தட்டை தூக்கி அந்த மாவுலாம் வந்து கீழே சிந்தாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த கல் வைக்கிறதுக்குனே ஒரு தட்டு நான் வச்சுப்பேன். ஸோ புதுசாக நீங்கள் வாங்குறீங்கன்னா இது வந்து இந்த மாவு தள்ளி விடுறதுக்குனே இந்த செட்டப் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கலாம், இல்லை அது கரெக்டாக நம்ம கிரைண்டருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமலும் இருக்கலாம். அவங்க கரெக்டாக டிஃபால்ட்டாக தான் கொடுப்பாங்க நிறைய டைம். இருந்தாலும் சம்டைம்ஸ் இது வந்து ஒழுங்காக மாவு தள்ளாது. நிறைய பேர் புது கிரைண்டர் வாங்கினா என் கிரைண்டர் அரைக்க மாட்டேங்குது புதுசாக வாங்கினேன் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா இந்த தள்ளி விடுறது வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் வந்து சுற்றுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் சுற்றி அந்த இடத்துல அதை ரொம்ப இடிக்காத, ரொம்ப அப்படியே ஒராசிட்டு இருந்தாலும் ட்ரம் வந்து தேஞ்சிரும். ஸோ அது கொஞ்சம் கேப்பில் இருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அது கரெக்டாக இருக்கா நீங்கள் ஒரு முறை செக்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரைண்டர் ஆன் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ரேஷன் கடை அரிசி, கொஞ்சம் ரொம்ப நாளாக வேஸ்ட்டாக போன மாதிரி இருக்கிற அரிசி இருக்குது. அதை வந்து நான் ஒரு 2 கிளாஸ் எடுத்து போட்டு ஊற வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊறி இருக்குது. நீங்களும் உங்ககிட்ட வேஸ்ட்டான அரிசி இருக்கிறத ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ண முடியாது, திரும்ப வேணால் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதனால் வெறும் கிரைண்டரை எப்போயுமே ஓட்டாதீங்க. வெறும் கிரைண்டர் ஓட்டினீங்கன்னா இந்த ஆட்டுற கல் வந்து தேஞ்சிரும் அதில் உறைஞ்சி. ஸோ எப்போயுமே அரிசி போட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரூ போடும்போது இந்த ஸ்க்ரூ டைப் வச்சுருக்கீங்கன்னா 3லேருந்து 4 ஸ்க்ரூ மட்டும் சுற்றுங்க, ஃபுல் சுற்றுங்க. அதுக்கு மேலே ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா கல் வந்து தேயும். அது ரொம்ப லூஸாக விட்டிங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அது கொஞ்சம் மீடியமான ஸ்க்ரூ டைப்பில் நீங்கள் வைக்கணும். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தண்ணியும் அரிசியும் நான் சேர்த்து போட்டு நான் அரைக்க விடுறேன். நான் வந்து சின்ன ட்ரம்முக்கும் சேர்த்து தான் அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். 2 ட்ரம்முமே இன்றைக்கி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரைண்டர் போடும்போது குழந்தைங்கள பக்கத்தில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, கை விட்டுற போகிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேலே வந்து மூடி இருக்குது. அந்த மூடி ஆனால் வந்து இது ஓடிட்டு இருக்கும்போது போடுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மூடியிலே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கழுவி வச்ச பிறகு அதில் வந்து டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் மூடி கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, நல்லா அரைஞ்சிருக்கு. நம்ம கிரைண்டர் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம இதை கைட்ட வேண்டியதான். ஸோ இதை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ வெயிட் தூக்கணுன்னா நமக்கு கொஞ்சம் பேக் பெயின், ஆஃப்டர் பேபி நமக்கு வந்து கொஞ்சம் பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் லேடிஸ்க்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காகவே நான் இந்த மாடல் வாங்கிட்டேன். ஸோ அந்த பட்டன் மாதிரி இருக்குது, அதை வந்து வெளியே இழுத்தோன்னா இது வந்து தானாக சாயும். ஸோ இதை வந்து நம்ம இப்படியே வந்து யானத்தில் சாய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி நிமித்தினா அது தானாக நின்றுக்குது திரும்பவும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து கிரைண்டர் வாங்கணுன்ற ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக தூக்குற வேலை நல்லாவே கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாவை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம கழுவியாச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கழுவிட்டு பாருங்கள், டஸ்ட்டே இல்லை, க்ளீனாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான மாவை இதில் அரைச்சிக்கலாம். இது மாதிரி நான் சின்ன ட்ரம்மையும் வந்து கழுவிட்டு அரிசி போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் புது கிரைண்டர் வாங்கினீங்கன்னா இதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கிரைண்டர் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கணும்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் பாதி அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து மாவு அரைக்கணும். 3/4 அளவுக்குலாம் வர அளவுக்கு நீங்கள் அரைச்சிங்கன்னா அது வந்து மோட்டரும் சீக்கிரமாக வந்து தேஞ்சி போயிடும், மாவும் சரியாக அரைக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் புது கிரைண்டர் வாங்கினா எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.